நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அமெரிக்க அரசியல் அப்படின்றதுல வந்துட்டு அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் 2வது முறையாக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் அடுத்தடுத்து பல அதிரடி நடவடிக்கைகள், பல அதிரடி முடிவுகள் அப்படின்றது எடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா WHO அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து வெளியேறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா HIV சம்மந்தப்பட்ட பிரிவுகள் இருக்கு இல்லையா, ஸோ உலக கட்டமைப்பு, உலக கூட்டமைப்புகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா தந்துட்டு இருந்த நிதி அப்படின்றது நிப்பாட்டினது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா உட்பட நேபாளா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் பங்களாதேஷா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கிட்டு வந்தது இந்த நிதி அப்படின்றத அதிரடியாக நிறுத்தினது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாடுகள் மத்தியில் அமெரிக்கா ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மற்ற நாடுகள் எல்லாம் இதுக்கு எதிராக களத்தில் குதிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்க மக்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக போராட்டங்கள் அப்படின்றத நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அரசியலில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போராட்டம் எதுக்காக நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான அதிகாரம் அப்படின்றத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. இது வந்துட்டு சரியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இன்னைக்கு அமெரிக்கா வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு தான் வந்துட்டு வழி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் வந்துட்டு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் முடிவெடுக்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல, பட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் செயல்படுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க்கு எதிராகவும் எலான் மஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராகவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நடு வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் ட்ரம்ப்புக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வந்துட்டு பல பிரபலங்கள் வந்துட்டு களத்தில் நின்னாலும் எலான் மஸ்க் அளவுக்கு வந்துட்டு பணம் அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப்காக யாருமே செலவு பண்ணல அப்படின்னே சொல்லலாம். பல மில்லியன் டாலர்ஸ் அப்படின்றத வந்துட்டு தேர்தல் செலவுகளுக்காக மட்டும் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல உதவிகள் அப்படின்றதையும் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்க்கு அவர் உதவி பண்றாரு அப்படின்னாலே கண்டிப்பா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிபர் ஆகுறாரு அப்படின்ற பட்சத்தில் எலான் மஸ்க்குக்கான ஃபேவரிசம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்ச ஒரு விஷயம் தான். லைக் அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னா, டெஸ்லா இருக்கு இல்லையா, டெஸ்லாக்கு வந்துட்டு ஃபேவரிசம் பண்றது, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவிலான நிதியை கொடுக்கறது. ஸோ எலான் மஸ்க் வந்துட்டு நம்பர் 1 பணக்காரன் ஆக்குறதுக்கான நடவடிக்கையில டொனால்ட் ட்ரம்ப் இறங்குவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்களே தவிர அமெரிக்க அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா எலான் மஸ்கை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கல. ஈவன் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் கையில இவ்வளவு பெரிய அதிகாரம் போகும் அப்படின்றத நினைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ எலான் மஸ்க் எடுக்கக்கூடிய முடிவை தான் ட்ரம்ப் செயல்படுத்துறாரு அப்படின்றதான் அமெரிக்க மக்களுடைய ரொம்ப பெரிய ஒரு குறைபாடா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஹவுஸை பொறுத்த வரைக்குமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசினுடைய செயல்திறன் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாஜ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் எலான் மஸ்க்கு எந்த சம்பந்தமுல்லாம் கிடையாது. எலான் மஸ்க் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த ஆலோசகராக மட்டும்தான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை தராங்க. ஸோ இந்த விளக்கத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டாஜ் பிரிவினுடைய தலைவராக எலான் மஸ்க் தான் செயல்பட்டு இருக்காரு அப்படின்றது அமெரிக்க மக்களும் உலகமும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும்போது வெள்ளை மாளிகை வந்துட்டு இப்படி ஒரு அறிவிப்பு அப்படின்றது தரது அமெரிக்க மக்களை இன்னும் கொந்தளிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எங்களை எதுவும் தெரியாத முட்டாள்கள்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2வது டைம் அதிபர் ஆனோனே பார்த்தோம் அப்படின்னா நாடு கடத்துறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ரொம்ப தீவிரமா அமெரிக்கா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. இதனால மெக்சிகோ மாதிரியான நாடுகள், இந்தியா மாதிரியான நாடுகள்கிட்ட இருந்து அந்த நட்புறவு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா இழந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, அது கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க நாடு சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்க உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பல்வேறு அமைப்புகளுக்கு இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல மில்லியன் கணக்கான டாலர் நிதி உதவி அப்படின்றத அமெரிக்கா சடனா நிப்பாட்டி இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது அந்தந்த நாடுகள், இந்த நிதியை நம்பி இருந்த நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய பின்னடைவை கொடுக்கும், ஒரு ரொம்ப பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டும் பல உலக அமைப்புகள் எச்சரிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சுகாதாரமாக இருந்தாலும் சரி, இல்லை கல்விக்குன்னு கொடுத்துக்கிட்டு இருந்த நிதியாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி
மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த நிதி. ஸோ மற்ற நிதியை கட் பண்ணுறாங்க அப்படின்றது கூட வந்துட்டு ஓகே தான், அக்செப்டபிள், சரி ஓகே நம்ம பண்ணட்டும் அப்படின்னு சொல்லலாம். பட் சுகாதாரம், கல்வி, மருத்துவம் இந்த மூணுக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்த நிதி அப்படின்றது அமெரிக்கா நிப்பாட்டினாங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், பல லட்சக்கணக்கான நோயாளிகளுடைய வாழ்க்கை அப்படின்றது கேள்விக்குறியாயிருக்கு. பல லட்சக்கணக்கான நோயாளிகள் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதையும் அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பல கூட்டமைப்புகள் கண்டனம் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இதை எதை பற்றியுமே பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் கவலைப்படாமல் அவர் செய்ய நினைக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அமெரிக்க அரசியல் ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாது, உலக அரசியலுமே ட்ரம்ப் மேலே ஒரு கரும்புள்ளி அப்படின்றத விளை வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா பல நிதியுதவி அப்படின்றத நிப்பாட்டியிருக்காங்க. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே சொல்லணும் அப்படின்னா தேர்தல் வாக்குப்பதிவு விகிதம் அப்படின்றத அதிகப்படுத்துறதுக்காக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்த 182 கோடி ரூபா அப்படின்றத நிறுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மொசாம்பிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்த $10 மில்லியன் அப்படின்றத நிப்பாட்டியிருக்காங்க. இந்த $10 மில்லியன் அப்படின்றது மொசாம்பிக் இருக்கு இல்லையா, அதனுடைய மருத்துவத்துக்காக கொடுக்கப்பட இருந்த அமௌண்ட் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா போடியா அப்படின்ற நாட்டுக்கு இளைஞர் திறனுக்கு 9.7 மில்லியனும், கருத்து சுதந்திரம் அப்படின்றத ஊக்குவிக்கிறதுக்காக 2.3 மில்லியன் அப்படின்ற அளவில் தொகை அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்றதும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோம். பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, வலுவான அரசியல் களம் அப்படின்றதுக்காக $21 மில்லியன் அப்படின்றது அமெரிக்காவிலேருந்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாருடைய குற்றச்சாட்டுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் இருக்காங்க இல்லையா, பிற நாட்டு மக்களை வஞ்சிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அமெரிக்க மக்களுடைய ஊதியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்றது எலான் மஸ்க் கையில் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் மக்களை வந்துட்டு நிர்ணயிக்கக்கூடிய இடம் அப்படின்றதுக்கு கொண்டு வந்தது. அதிகப்படியான அந்த அதிகாரம் அப்படின்றத கொடுத்ததுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு எலான் மஸ்க் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய பொம்மையாக தான் ட்ரம்ப் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குற்றம் அப்படின்றத வைக்கிறாங்க, ஐ மீன் கம்ப்ளைண்ட் அப்படின்றத வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்ல ட்ரம்ப்பும் மஸ்கும் சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா தான் எல்லாமே அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு களமா இதை பயன்படுத்திக்கிறாங்க. மற்ற நாடுகளுடைய பலவீனம் அப்படின்றத அமெரிக்காவுடைய பலமா உலக அரங்களை காட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எது எப்படியோ அமெரிக்கா எடுக்கக்கூடிய அதிரடியான நடவடிக்கைகள் அப்படின்றது அமெரிக்காவுக்கு எதிர்வினையா மாறும் அப்படின்றது தெரியாம ட்ரம்ப்பும் மஸ்கும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மஸ்க் அண்ட் ட்ரம்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் பற்றியா, சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள் பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.